அந்த குற்றச்சாட்டுகளுக்கான பதில நம்ம வந்து திரு அர்ஜுனமூர்த்திட்ட கேட்டு பெறலாம். அதற்கு முன்பாக திரு அரவிந்த் குணசேகரன், இப்போ இந்த இம்பாக்ட்ல இருக்கக்கூடிய இந்த பேசிக்கான காரணிகள் அப்படிங்கறத அதை பகுப்பாய்ந்து பார்க்கும் பொழுது நிறைய அடிப்படையான விஷயங்கள் வந்து எதிர்பார்க்கப்பட்ட ஒண்ணா மாறி இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த மிடில் கிளாஸ் 40% ஓட் ஷேர், அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ட்ரெடிஷனல் ஓட் பேங்க்னு சொல்லப்படக்கூடிய அவங்களுடைய வாக்கு சதவிகிதம், ஜுகீஸ்னுடைய வாக்கு வங்கி, இது எல்லாமே வந்து ஆம் ஆத்மிக்கு இருந்த அந்த சாதகமான அந்த 2 தேர்தல் அப்படிங்கிறது ஏன் இப்படி ஸ்பிளிட் ஆயிருக்கு? 10 ஆண்டுகால தொடர்ந்து ஆட்சியில் இருந்த அந்த ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அதோட ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்கு. அதை தாண்டி அந்த டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்ங்கிறது பிஜேபி இன்னும் சாமானியத்தை எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு மிஷினரி, ஸ்ட்ராங்கான மிஷினரி பிஜேபி இருந்ததை நம்மளால உணர முடிஞ்சு. ஏன்னா இது ஒரு கரப்ஷன், ஒரு கெஜ்ரிவாலோட கேபினெட்டுக்கு எதிராக கரப்ஷன்ங்கிற ஒரு பிம்பத்தை மட்டும் வைக்காமல் அந்த பிம்பம் ஒரு கட்டத்துக்கு மேல எடுத்துட்டு போகாது. ஒரு 40% வரைக்கும் பாஜக ஓட்டு வாங்க முடியும். அந்த 40 to 50% அந்த 10% வாக்குகளை பெறுவதற்கு சிவிக் இஷ்யூ, லோக்கல் இஷ்யூவை போக்கஸ் பண்ணணும்னு சொல்லி பிஜேபி கடைசி நேரத்துல தன்னோட கேம்பெயினை ரொம்ப வித்தியாசமா மாத்தி அந்த சிவிக் இஷ்யூல லோக்கல் ஒவ்வொரு தொகுதிக்குமான என்னென்ன பிரச்சனை என்பதை மிகவும் லாபகமாக எடுத்து சென்றிருக்கிறார்கள். பாஜகவோட கட்சி கட்டமைப்பு டெல்லியில் பலமாகி வருவதை நம்மால் உணர முடிஞ்சது. முன்னாடி கடந்த 10 ஆண்டுகளாக ஆம் ஆத்மி எவ்வளவு டாமினண்டா, ஒவ்வொரு பூத் வரைக்கும் ஆம் ஆத்மி எவ்வளவு டாமினண்டா இருந்தாலும் அதற்கு ஈக்குவலா ஒரு கட்சி ஸ்ட்ரக்சரை பிஜேபி செஞ்சிருந்தாங்க கடந்த 10 வருஷமா. அந்த கட்சி ஸ்ட்ரக்சர் இன்டாக்ட் ஆனோடனையும் அந்த மெசேஜை ஈஸியா என்னால கீழே வரைக்கும் ப்ரொபோகேட் பண்ண முடிஞ்சு. அதாவது பாஜக என்ன சொல்றாங்க, அந்த நெரேட்டிவ் என்னங்கிறது சாமானியர் வரைக்கும் எடுத்து போறக்கூடிய ஈஸியான ஒரு ஸ்ட்ரக்சரையும் பாஜக அமைச்சிருந்தங்காட்டி அந்த நெரேட்டிவ் மெசேஜிங்ல பிஜேபிக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சிச்சு. இரண்டாவது, காங்கிரஸ் தற்போது வரை சுமார் 7% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். கடந்த முறை பார்த்தா 4% பெற்றிருந்தாங்க. இந்த முறை 7.5 வருவாங்கன்னு தோணுது, மேபி 8. ஸோ போன முறையை தாண்டிலும் இந்த முறை டபுள் பண்ணிருக்காங்க. 4%-லிருந்து 8% வாக்குகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது காங்கிரஸ்க்கு. இந்த 4% வாக்குகளும் ஆம் ஆத்மி கட்சி வசம் இருந்த வாக்கள். அந்த ஆம் ஆத்மி கட்சிக்கு 4% வாக்கள் குறைந்தது சற்று பின்னடைவாக இருந்திருக்கிறது. சோ அதனால ஒண்ணு, பாஜக தன்னோட அந்த வாக்குகளை முழுமையா கன்சாலிடேட் பண்ணியிருக்காங்க. ஆம் ஆத்மி கட்சிக்குன்னு இருந்த அந்த அடித்தட்டு வாக்குகளும் அதே போல மிடில் கிளாஸ் வாக்குகளை பாஜக தன்வசம் படுத்தி இருக்கிறது. அது தற்போது பட்ஜெட்ல மிடில் கிளாஸ்க்கு கொடுத்திருக்கும் பல சலுகைகளும் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கலாம். அதனை தாண்டி இந்த ஆன்டி பிஜேபி வாக்குகள், காங்கிரஸ் ஒரு 4% வாக்குகள் ஆம் ஆத்மி வசம் இருந்து சென்று இருப்பது ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கிறது. ரைட். தொடர்ந்து இப்போ இந்த நிலவரங்கள்ல என்னென்ன மாதிரியான அந்த ஃபில்டர்ஸ் காரணிகள் மாற்றி அமைச்சிருக்கு அப்படிங்கிற விவரத்தை மேஜிக் பால் மூலமாக சிவரஞ்சனி நம்மோடு வழங்க இணைஞ்சிருக்காங்க. சிவரஞ்சனி, இப்போ ரீஜன் வைஸாவுமே சரி, பேசிக் லெவல்லையுமே வந்து ஆம் ஆத்மியினுடைய அந்த வாக்கு சதவீதம் காங்கிரஸுக்கும் போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அந்த குறிப்பா வெஸ்ட் டெல்லியில வந்து அதிக அளவிலான வாக்கு சதவீதம், முஸ்லிமினுடைய வாக்கு சதவீதம் போயிருக்கு. எப்படி பார்க்கலாம் அதை? நிச்சயமாக இப்போ முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய, அதாவது முஸ்லிம்கள் 30% அளவுக்கு இருக்கக்கூடிய பகுதிகளை நாம பார்க்கிறோம். இதுல 2020 தேர்தல் முடிவுகளை தான் நான் முதல்ல காமிக்கிறேன். இதுல எல்லா தொகுதியிலையுமே ஆம் ஆத்மி தான் அப்போ வெற்றி பெற்றிருந்தது. கிட்டத்தட்ட 60.15% வாக்குகள் அப்போ ஆம் ஆத்மிக்கு இருந்தது. பிஜேபிக்கு 33.86% வாக்குகள் இருந்தது. அதுவே தற்போதைய தேர்தல் முடிவுகளை நாம பார்க்கும்போது எந்தெந்த இடத்துல லீடிங்ல இருக்காங்கன்னு பார்க்கும்போது 4 இடங்கள்ல பிஜேபி இப்போ லீடிங்ல இருக்காங்க. ஆம் ஆத்மியை பொறுத்த வரைக்கும் 6 இடங்கள்ல அவங்க லீடிங்ல இருக்காங்க. முக்கியமா இதுல நாம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியும் இந்த முறை முஸ்லிம் இவங்களுடைய வாக்குகளுக்கு குறிவைத்தது. ஆனாலும் கூட இது இம்முறை பிஜேபிக்கு ஓரளவுக்கு பலன் கொடுத்திருக்கு அப்படின்ற வகையில நாம பார்க்க வேண்டியிருக்கு. அது மட்டும் கிடையாது, நம்ம முன்பே குறிப்பிட்ட மாதிரி மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய பகுதிகள், அவங்க அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகள்னு பார்க்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்ற ஒரு நேம் தான் இருந்தது. அவருடைய ஆட்சி காலத்துல எப்போதுமே அவருக்கான ஒரு ஓட் பேங்க் இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது இப்போ பெரும்பாலும் பிஜேபி வசம் சென்று இருக்கிறது. அதாவது 20 இடங்கள்ல அவங்க லீடிங் போயிருக்காங்க. 8 இடங்கள்ல தான் ஆம் ஆத்மி கட்சி இருக்கு. இவங்க 15 இடங்களை இழந்திருக்காங்க. அது அப்படியே 15 இடங்கள் பிஜேபிக்கு சென்று இருக்கிறத நாம பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம இப்ப நாம பொதுவா ஓட் ஷேர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தற்போதைய ஓட் ஷேர் இன்னும் அப்டேட் ஆகல. இதற்கு முந்தைய
தேர்தல்களில் இருக்கக்கூடிய ஓட் ஷேர் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பிஜேபிக்கு சென்ற தேர்தலில் 39.95% இருந்திருக்கு. ஆம் ஆத்மிக்கு 53.82% இருந்திருக்கு. அதற்கு முந்தைய சட்டமன்ற தேர்தல் 2015 சட்டமன்ற தேர்தலை பார்க்கும்போது ஆம் ஆத்மிக்கு 54.33%, கிட்டத்தட்ட 1% அளவுக்கு 2020 அவங்க ஓட் ஷேரை இழந்திருக்காங்க. ஆனா நிறைய இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. அதுவே பிஜேபியை பொறுத்த வரைக்கும் 32.21% வாக்குகள் தான் 2015 பெற்றிருந்தாங்க. இது 2020 பொறுத்த வரைக்கும் அதிகமாகி இருந்தது. கிட்டத்தட்ட 39% அளவுக்கு அதிகமாகி இருந்ததையும் நாம பார்க்க முடியுது. காயத்ரி, நன்றி சிவரஞ்சனி. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு அர்ஜுனமூர்த்தி, இப்போ ஏற்கனவே பொன்ராஜ் வச்ச குற்றச்சாட்டு அந்த அடிப்படையிலிருந்து இந்த பகுப்பாய்வில் நம்ம பார்த்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது கிராஸ் ரூட்லேருந்து உண்மை அந்த 93க்கு பிறகு பாஜக தொடர்ந்து தன்னுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரித்து கொண்டே தான் வந்திருக்கிறது. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு எதிர்ப்பு மனநிலையை கொடுத்து வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. எப்படி பார்க்குறீங்க? இப்போது அரசியலுங்கிறதுங்க மோர ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ஸ்ட்ராட்டஜியும் கலந்தது தான் இன்றைக்கி தேதிக்கு அரசியல். ஏன்னா மக்களோட எண்ண ஓட்டத்தை கணிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தொடர்ந்து இவருக்கு கிடைச்ச அபரீதமான வெற்றி, ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 3 சீட்டு தான் பிஜேபிக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியெல்லாம் அடைஞ்சிருக்காரு கெஜ்ரிவால். ஆனால் அதுலேருந்து இப்படி ஸ்லிப் ஆகி இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட என்னோடய ஒப்பீனியன் வந்து 21 சீட்டுக்கு மேலே அவர் ஜெயிக்கிறதுக்கே கஷ்டப்படுவார் இந்த தடவை. மேக்ஸிமம் 21 வந்தால் ஆச்சரியம். இவ்வளோ பெரிய அதில் பாதாளமாக வந்து உழுகிறதுக்கு மெயின் காரணமே என்னென்னா செயல்பாடு தாங்க. இப்போ மக்களுக்கு என்ன ஆச்சுன்னா, இது நாள் வரைக்கும் கம்பேரிசனே கிடையாது. ஒரு நல்ல வலிமையான தலைமையில் வலிமையாக செயல்படக்கூடிய அரசாங்கத்தை மக்கள் வந்து முழுசாக பார்க்கவே இல்லை. இப்போ தொடர்ந்து மோடிஜி அவர்களோட தொடர் செயல்பாடை பார்த்து இப்படியும் ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியுமா, இப்படி நடத்தும் போது நம்மளோட வாழ்வாதார மாற்றம் இருக்கே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உணர்வை கொடுக்கணுங்க. இனிமேல் அரசாங்கமோ அரசியலோ வெறும் வாய் வார்த்தையில் நடக்கக்கூடியது இல்லைங்கிறத மோடிஜி தொடர்ந்து நிர்பந்திச்சுக்கிட்டே இருக்கார் மக்கள் மனசில். இதை வந்து கண்டிப்பாக மற்ற அரசியல் தலைவர்களாம் இந்த நான் கூட இன்றைக்கி பொன்ராஜனை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே சொல்லிட்டார். இன்றைக்கி ராகுல் காந்தி ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டே இதான் பண்ணுவார் நினச்சேன். அவர் சார்பாக டாக்டரே சொல்லிட்டார். இந்த என்னையை பொறுத்த வரைக்கும் என்னோட கணிப்பு என்னென்னா, நாங்கள் தெளிவாக வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட இன்ட்ரீம் கவர்மெண்ட் 1952 கூடைய பாரதிய ஜனசங்கம் தான் எதிர்கட்சியாக இருந்தது. 93 ஆளுங்கட்சியாக இருந்ததுக்கப்புறம் தொடர்ந்து பாஜக தான் டெல்லியில் தொடர்ந்து எதிர்கட்சியாகவே இருந்திருக்கு. அந்த நிலையை நாங்கள் எப்போதுமே விட்டு கொடுக்கல. அதே மாதிரி 39%ங்கிறத நாங்கள் என்றைக்குமே இழக்காமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்திருக்கோம். எல்லா நேரத்துலையும் +2-3% போனால் கூட அந்த 39%ங்கிறது வெரி கன்சாலிடேட் எஃபர்ட் தொடர்ந்து இருக்குது. அப்போ என்னென்னா, அங்கே இருக்க டெல்லியில் இருக்க அதிகப்படியான மிடில் இன்கம் குரூப்போட நம்பிக்கையில் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து இருந்ததுக்கு அந்த 39% தான் கிரேட் ப்ரூஃப். நீங்கள் இப்போ உங்கள் கிராஃபில் காமிச்சது கூட பார்த்தீங்கன்னா அதை தான் அதை சொல்ல வருது. இப்போ அந்த 12 லட்சம் ரூபா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் டு த பப்ளிக்கில் வரும்போது அங்கே எம்ப்ளாய்மெண்ட்டில் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் நிறைய இருக்கிற இடம் மட்டும் இல்லாமல் கூர்கான் மாதிரி பகுதியிலனா பார்த்தீங்கன்னா நிறைய வேலைக்கு போகிற சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி நிறைய கம்பெனிகள் இருக்குது. இதோட பாதிப்பும் பார்த்தீங்கன்னா அந்த 12 லட்சம் ரூபாங்கிற ஒரு பெனிஃபிட் ஆஃப் இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் மிடில் இன்கம்களோட பெனிஃபிட் வந்து கன்சாலிடேட் ஆகிருக்குங்கிறத இந்த ரிசல்ட் ரொம்ப தெளிவாக ப்ரூவ் பண்ணுது. அப்போது